ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங். நான் தான் உங்கள் குட்டி நிலா. இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, நண்டு மசாலா கிரேவி தான் செய்ய போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் நான் மசாலா தான் அரைக்க போகிறேன். அதுக்கு மிளகு, சோம்பு, சீரகம், வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். தேங்காய் ஆஃப் தேங்காய் நான் கட் பண்ணியிருக்கேன். மிக்ஸி ஜாரில் போட்டு நான் நல்லா தண்ணி விட்டு தான் அரைக்க போகிறேன். நீங்கள் அப்படியே அரைங்க. நான் இந்த அளவுக்கு நான் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிருக்கேன். இது பேஸ்ட்டு மாதிரி இருக்குது. இப்போது இதை வச்சுக்கலாம் ஒரு சைடு. இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ எண்ணெய் வேணுமோ நீங்கள் அவ்வளோ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் தான் நல்லா வணங்கும். நெக்ஸ்ட்டு நான் சோம்பு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் 3 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயத்தையும் 3 கட் பண்ணி போட்டுட்டேன். இது நல்லா வதங்குற வரைக்கும் நான் கிண்டி விட்டுட்டேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது ஆயிலும் நல்லா வதங்கியிருக்கு. நெக்ஸ்ட் நான் 3 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு தக்காளி எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ போடலாம். நான் 3 தக்காளி மட்டும் தான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது நான் கிண்டி விட்டுட்டே இருக்கேன். இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமேட்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது 3மே 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இது 3த்தையும் நல்லா கிண்டி விடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நான் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நான் மசாலா ஆட் பண்ண போகிறேன். இதில் மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம். நான் எனக்கு இவ்வளோ காரம் போதும் தான் நான் இவ்வளோ கம்மியாக போட்டிருக்கேன். இது 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஸ்மெல் போகிற வரைக்கும், மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நண்டை நல்லா க்ளீன் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த நண்டு நான் 1/2 kg வாங்கினேன். 1/2 கிலோ தான் வாங்கி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலாவும் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கிண்டுறது கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கீழேருந்து எடுத்து விட்டு தான் தூக்கி விட முடியும். நீங்கள் இப்படி தான் கிண்டி ஆகணும். நெக்ஸ்ட் நீங்கள் வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இவ்வளோ வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்க. எனக்கு கொஞ்சம் கிரேவி அதிகமாக வேணுன்றதால நான் இவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் சாய்ஸ் தான். கொதிச்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா சைடில் பார்த்தாலே தெரியுது எண்ணெய் வெளியே வர அளவுக்கு நம்ம கொதிச்சு வந்துட்டுருக்குது. இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டுட்டு நல்லா கிண்டி விட வேண்டியது தான். நல்லா இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த டைமில் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எனக்கு தேவைக்கேற்ற மாதிரி நான் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் இதுமாதிரி நல்லா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு கிரேவி வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இது 15 நிமிஷம் நான் திரும்பி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ பார்த்தாலே தெரியுது நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. போன டைம் பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக கொதிச்சு வந்துச்சு. இப்போ பார்க்கும்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது ஓகே தான். நமக்கு நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சைடில் பார்த்தா தெரியும் எண்ணெய் வெளியே வர அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. அவ்வளோதான் கைஸ், நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. பார்த்தாலே நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம நண்டு மசாலா கிரேவி செஞ்சு முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.